சி.வி. சண்முகம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுபவர். இன்னைக்கு நமது அம்மா பத்திரிகையில் நேற்று வரை நிறுவனர் இவர்னு போட்டது எஸ்.பி. வேலுமணி. இன்றையிலிருந்து 2 பேர் இபிஎஸ் அண்ட் வேலுமணின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ ஆதவர்ஜுனா வேலுமணியோ சி விஜயபாஸ்கரையோ இவங்களெல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட தனக்கு சமமாக இருக்கும். வேற இதை வச்சு இந்த மூலமாகவே போலான்றப்ப ஒரு ஸ்வீட் பாக்ஸ்னா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும், ஒரு சோஃபான்னா தாவேக்காவுடைய முதல் போட்ட முதலாளி அந்த வில்வித்தைக்காரர் தான். ஸோ அவர் ஆட்சியை எப்படி தக்க வைக்கிறது, 108 வச்சு என்ன பண்றதுன்னு ஆரம்பிச்சது. அவர் போய் இபிஎஸ் சந்திச்சு அவர் கொடுக்காம அதன் பிறகு செங்கோட்டையன் பழக செங்கோட்டையன் ஆரம்பிச்சு அதன் பிறகு செங்கோட்டையனும் இதுல ஈக்குவலா தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் போக விட்டான், ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் யாரெல்லாம் போனாங்களோ வைத்திலிங்கம் எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க சார். இன்னொன்று, போன முறை கேபி முனுசாமிக்கு சீட்டு கொடுத்தாங்க, எம்பி சீட்டு. அவர் ராஜினாமா பண்ண அந்த சீட்டு திமுக போச்சு. இந்த முறை சி.வி. சண்முகம் சீட்டு தாவேக்காக போகுது. அப்ப இபிஎஸ் தரப்புல இருந்து நம்மளுடைய ஆட்சியே வருகிறது அப்படின்னு நேர்ல வந்து நற்செய்தி சொன்னார். நற்செய்தி வருகிறதுன்னு, காஸ்பல் வருகிறதுன்னு சொன்னார். செய்தி பெருவிழா ஸோ வருகிறதுன்னு சொல்லி கையெழுத்தும் வாங்கினார். அதுக்காக 47 பேர்த்தையும் கையெழுத்து வாங்கினார். அதை வச்சுதான் தலைவர் தேர்ந்தெடுத்தார். ஸோ சி.வி. சண்முகம் தேவை நிச்சயமாக இபிஎஸும் புரிஞ்சு கொள்வார். ஸோ சி.வி. சண்முகத்திற்கு ஒரு ஐசிங் மாதிரி ஏதாவது தம்பி சி.வி. சண்முகம் பொறுப்புகளை உணர்ந்து வர வேண்டும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கை எடப்பாடி தரப்பில் வந்தால். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக எத்தனையா உடையுன்னே தெரியல, உடைஞ்சது மறுபடியும் சேர்ந்ததுன்றாங்க. மறுபடியும் சி விஜயபாஸ்கரும் அதாவது அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் சேர்றாங்கன்றது செய்தியா இருந்தது, நம்ம பார்த்துருந்தோம் சார். அமைப்பு ரீதியா சங்கங்கள், இப்போ போக்குவரத்து கழகத்தினுடைய சங்கம் கமலக்கண்ணனும் போய் இணையறாரு, பனையூர்ல சேர்றாரு, அதுக்கு ஆட்சி ஆபீஸ் முன்னாடி காத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா இன்னைக்கு கட்சி அலுவலகத்துல பேசிய பேச்சு, அந்த விஷயங்கள் எல்லாமே என்ன நடக்கிறது அதிமுகல? இல்ல, ஒரிஜினலாக அதிமுகவை நேரடியா 5ஆம் தேதி அன்னைக்கு அன்அபிஷியலாக ஒரு பெரிய வழக்கறிஞர் வீட்டுல இபிஎஸ்ஐ சந்திச்ச போது பிடி கொடுக்கல. அதன் பிறகு வார் ரூம் சேர்ந்து இயங்க ஆதவர்ஜுனா தன்னுடைய நெருங்கிய உறவினர் மூலமாக நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, சோஃபா செட்டுக்கு உரியதைன்னு சொல்ல, இந்த பக்கம் இவங்க வார் ரூம்ல செங்கோட்டையன் இவங்கெல்லாம் பேச, உடனே வேலுமணியை சந்தேகக்கொள்ள, வேலுமணி எங்க கையில ஆள் இல்லைன்னு சொல்ல சி.வி. சண்முகம் பிடிக்க கிட்டத்தட்ட 36 எம்எல்ஏக்கள் எடுத்து பாண்டிச்சேரி வரைக்கும் போனாங்க. அப்ப இபிஎஸ் தரப்புல இருந்து நம்மளுடைய ஆட்சியே வருகிறது அப்படின்னு நேர்ல வந்து நற்செய்தி சொன்னார். நற்செய்தி வருகிறதுன்னு, காஸ்பல் வருகிறதுன்னு சொன்னார். செய்தி பெருவிழா ஸோ வருகிறதுன்னு சொல்லி கையெழுத்தும் வாங்கினார். அதுக்காக 47 பேர்த்தையும் கையெழுத்து வாங்கினார். அதை வச்சுதான் தலைவர் தேர்ந்தெடுத்தார்னு சொல்றாங்க. ஸோ நான் அந்த 36 கடைசியில அது வராம இது ஓட்டு போடுறப்ப 25ஆக குறைஞ்சு போச்சு. சரியா? இப்ப இவங்களுக்கு நடுவுல திரு ஆதவர்ஜுனா சில பிளான்களை மாற்றினார். திரு விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் சேர்ந்தவுடன் இனிமேல் நம்மளை அவங்க வெளியில போக மாட்டாங்க. 4 கம்யூனிஸ்டை தவிர மீதி இருக்கிற 9 5 விசிகாவும் இது வெளியில போகாது. ஸோ 108ன்னு வச்சுங்க, திருச்சி கிழக்கையும் ஜெயிச்சுட்டா 108, 9, 117. ஈவன் காமராஜர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப 118 ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4ல இருந்து 10 பேரை சேர்த்துட்டால் பர்ஃபெக்ட் சேஃப்டி ஆயிடும் கம்யூனிஸ்ட் போனாலும் அப்படின்னு. கம்யூனிஸ்ட் போவாங்கன்ற சந்தேகம் உங்களுக்கு ஏன் வருது? இல்ல, இந்த ஆட்சியில் பல்வேறு விஷயங்களில் தனியார் மயமாக்கல் சில முடிவுகள் அப்படின்னு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நேத்தைக்கு ஜாக்டோஜியா வந்து இது இப்ப ஓல்டு பென்ஷன் கொண்டு வரணும், நாங்க அதே ஜாக்டோஜியா இவர் கொண்டு வந்த பென்ஷன் ஸ்கீம் நல்லதுன்னு பாராட்டு விழா நடத்துற அளவுக்கு இருந்தவங்க இப்பொழுது திமுகவால் தூண்டப்பட்டு நேத்தைக்கு இன்னைக்கு 2 நாளாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு சொல்றாங்க. டாஸ்மாக் போராட்டங்கள் இது எல்லாமே, அதாவது பாட்டிலை வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கோர்ட் மூலமா நடக்கிற விஷயம். சோ அது ஒரு பக்கம் திமுக 2017 இருந்து செய்த அந்த அரசியலை உண்மையாது திமுக பிளே பண்ணது தாவேக்காவுக்கு குடைச்சல் கொடுக்குது அப்படிங்கிறது 100%, 200%, 200 உங்களுக்கு இது இடத்து ஓனர்களும் டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் போராட்டம் நடத்தினதுல இருந்தவங்க போன முறை இதுக்கு துப்புரவு தொழிலாளர்கள் மேல இருந்த அதே கமிட்டி குரூப் தான் இருந்திருக்கு.
ஸோ அவங்கள விலைக்கு இங்க வாங்கிட்டாங்க. இப்போ கூட்டம் மின்சாரத்துறையில மின்வெட்டு நடக்கிறதுலயும் திமுக ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுலயும் உண்மை இருக்கு. இல்ல அதுல வந்து இப்போ 2 சொல்றாங்க. ஒண்ணு வந்து கான்ட்ராக்டர் மாற்றம் என்னமோ வந்து 3 வருஷத்துக்கு என்னமோ வருது கரெக்டா. இப்ப வந்து அதை அப்பாயிண்ட் பண்ணல, ஸோ அது இனிமே மே மாசம் வராத மாதிரி பாத்துக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு சில சின்ன சின்ன இது விஷயங்களும் நடக்கிறது திமுக யூனியன் மூலமாகவும் சொல்றாங்க. ஸோ அதை இப்போ நம்ம ஒதுக்கிப்போம். இப்ப அதிமுக வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா, ஸோ இப்ப ஆதவர்ஜுனா வேலுமணியோ விஜயபாஸ்கரையோ இவங்களெல்லாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட தனக்கு சமமாக இருக்கும். வேற இதை வச்சு இந்த மூலமாகவே போலான்றப்ப ஒரு ஸ்வீட் பாக்ஸ்னா உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும். ஒரு சோஃபான்னா 20ன்னு சொல்றாங்க. ஸோ முன்னாடி 36 பேருக்கு 20 சோஃபா என்று பேசி 36 பேர் 32 வந்துட்டா கட்சி தகவல் வந்திருக்காது. 35 வரல, 25 32 வரல, 25 தான் வந்ததுன்றப்ப இவர் அங்கிருந்து டெல்லியில இருந்து திரு அபிஷேக் மனு சிங்வி வந்து சந்திச்சார். விஜய் போட்டோஸோட வந்துச்சு. ஸோ அவரை கேட்டப்ப இது சிக்கல் தான், வேண்டாம் இவர்களே அமைச்சராக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் சி.வி. சண்முகத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லீகல் ஒப்பீனியன் கொடுத்ததுனால சரி இப்போதைக்கு வெயிட் பண்றோம்னப்ப. பட் இவங்க 35 அமைச்சர்களை போட்டாங்க. தமிழக சட்டசபையுடையது 234 15% போட்டா இனிமேல் ஓரிருவர் கூட சேர்க்க முடியாது. ஸோ இருக்கிறவங்களை காலி பண்ணிட்டு சேர்க்கிற வாய்ப்பே நியர் ஃபியூச்சர்ல அட்லீஸ்ட் 1.5 வருஷத்துக்கு கிடையாது. அப்படிங்கிறப்பதான் இந்த 4 பேர் ரெசிக்னேஷன் வருகிறது. ஸோ இந்த 4 பேரையும் மரகதம் குமரவேல், திலகபாமா, ஜெயராஜ் அடுத்த நாள் இவங்க இசக்கி சுப்பையா. தென் தமிழ்நாட்டுல மொத்தமே 3 சீட்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. இசக்கி சுப்பையா ஒண்ணு, சங்கராபுரம் நினைக்கிறேன், அதன் பிறகு தளவாய் சுந்தரம். ஸோ இப்ப தளவாய் சுந்தரம் வேறு பிரிவு, இது வந்து முக்குளத்தூர்ல முக்கிய பிரிவு இசக்கி சுப்பையா. அப்ப முக்குளத்தூர் ஆதரவும் மொத்தமா போயிடுச்சு. கிட்டத்தட்ட அதிமுக 1 இயர் கவுண்டர் கட்சின்னா மாறுது. இல்ல சார், நீங்க பாக்குற பார்வை எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு பிரதிநிதி இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா அந்த கட்சிக்கு, அதாவது வெற்றி பெற்ற கட்சிக்கு ஆதரவு இல்லை நீங்க நினைக்கிறீங்கல்ல, மக்கள் வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்க? நான் ஓட்டு எதுக்கு போட்டேன், நீ சாதிக்கு பார்த்தா நான் போட்டேன், நீ போய் சேர்ந்தது தப்பு, இசக்கி சுப்பையாவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது அப்படியே இருக்குன்னு நம்ம பாக்குறது வந்து சரியா? சார், போன தேர்தலில் 2026 தேர்தலில் 15 திமுக அமைச்சர்கள் தோற்றார்கள். முதலமைச்சர் முதலாக 15 பேர் தோற்றதில் ஈரோட்டின் முத்துசாமியை தவிர மீதி அனைத்து அதிமுக கிராஸ் ஓவரும் ஜெயிச்சிருக்காங்க. ரகுபதி முதல் வேலு வரை எல்லோருமே கடைசியாக வந்த ஓபிஎஸ், மனு பாண்டியன் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. சோ நீங்க சொல்றதெல்லாம் நீங்க என்ன எடுக்கிறீங்க சார்? மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த முகம் தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதுக்கு அவங்களுக்கு உரியது வந்துடுச்சுன்னா அவங்க செல்வாக்கு ஜாதியும் 2ம் சேரும் பொழுது ஜெயிக்க முடியும். சார் நீங்க சொல்ல பார்த்தா 108 தாவேக்கா வந்திருக்க கூடாதே சார். இல்ல அது வந்துச்சு சார் பல நேரங்களில். சார் இதுல இன்னும் சில விஷயங்கள் சொல்றாங்க. நாமக்கல்ல குமாரபாளையத்துல தங்கமணி அவர்கள் தாவேக்கா வேட்பாளரை பெரிய தொகை கொடுத்து வாங்கிட்டார். அவர் பிரச்சாரத்துக்கே போகாம கணக்கு காட்டுறதுக்கு கடைசி 2 நாள் தான் போனார். அதே மாதிரி இங்க அணைக்கட்டுல திருவண்ணாமலை பக்கத்துல அங்கேயும் தாவேக்கா வேட்பாளர் பிரச்சாரத்துக்கே போகாத அளவுக்கு திமுகவினால் வாங்கப்பட்டது. பட் குமாரபாளையத்துல தாவேக்கா வெற்றி பெற்றது, இங்க அதிமுக வெற்றி பெற்றது அணைக்கட்டுல. ஸோ அப்படியும் மக்கள் வந்து இந்த முறை பெரிய அளவுல மாத்தி போடுறது மாறணும், மாற்றம் வேணும். நாங்க அது மாற்றமா துர்நாற்றமா ஏமாற்றமாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியணும். let us wait. ஸோ நீங்க இப்ப அதிமுக வந்தீங்கன்னு சொன்னால் இப்ப 25ன்னு வந்ததுனால அது 3/2 பங்கு இல்லை எனும் பொழுது கடைசியாக வந்துள்ள சில ஜட்மெண்ட்ஸை கோட் பண்ணி கட்சி தலைவருக்கு தான் அதிகம், அவர் பிஃபார்ம் ஏஃபார்ம்ல சைன் போட்டவர் தாங்கிற அந்த பார்வைக்கு அபிஷேக் மனு சிங்கவும் கொடுக்க இதை காரணம் காட்டி ஒதுக்கிட்டு இப்படி 4 பேர் மொத்தம் 10 எம்எல்ஏக்கள் வரை 3 சோஃபா செட் என்ற ரேட்ல பேசி இழுத்திருக்கிறதுல 4 பேர் வந்துட்டாங்க. இன்னும் 3 உறுதியாக வருவார்கள்னு வருது. இதே நேரத்தில் 11 பேர் 4 பேர் உதயசூரியனில் வெற்றி பெற்ற தவிர அங்கே மீதி 7 பேர் திமுக, 11 பேர் திமுகட்டையும் பேசிட்டு இருக்காங்களாம். இப்ப நேற்றைக்கு நீங்க சொன்ன இணைப்பு எப்படி நடந்துச்சுன்னால் இதுவரைக்கும் இவர் முடிவெடுக்கல சபாநாயகர். ஸோ ஆதவர்ஜுனாவுடைய பிளான்ல இனிமேல் அதிமுக பிரிஞ்சு வருவதை எடுத்துக்கொள்ள வேண்டாம், இவர்களை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி 4 பேரும் ரெசிக்னேஷனே அக்செப்ட் பண்ணாங்க. இப்ப நம்ம இங்க நீங்க பிரிண்டர் இந்த பக்கம் இது லேமினேஷன் மிஷின் வச்சாலும் 10 நிமிஷம் ஆகும், குறைஞ்சபட்சம் 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். ஆனா
ஆனால் கலர் போட்டோ பிரிண்ட் போட்டு அவங்க போட்டோவை எடுத்து இதை போட்டு, ஆனால் இங்க ஒரு நிமிஷத்துல அங்க போன உடனே லேமினேட்டட் இது செக்ரட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ப்ரீ பிளான். ஸோ அதிமுகவில் 10 பேர் டார்கெட் பண்ணதுல 7 பேர் வந்துட்டாங்க, இன்னும் 3 இருக்கிறது என்றும். ஒரு செல்வாக்கு மிக்க திராவிட கட்சி ஒரு கட்சியில இருந்து நம்ம போய் இப்ப இணையறாங்கன்ற ஸ்மெல் பண்ண முடியாத அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா இது எப்படி சார் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாமா? இல்ல சார், இதெல்லாம் எல்லா காலத்திலும் நடந்து வந்தது. இதை முதல்ல ஆரம்பிச்சதே இந்த கட்சியில நின்றுட்டு ராஜினாமா பண்ணி அந்த கட்சியில போய் ஜெயிக்கிறது அனிதா ராதாகிருஷ்ணனும் கம்பம் ராமகிருஷ்ணனும் 2009 இவர் அதிமுகல இருந்தும் அவர் மதிமுகல இருந்தும் வந்து ஜெயிச்சாங்க. சரியா? இது கனி இது என்ன பாலியல் விழுந்ததா அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டணி வரலன்னு ஒண்ணு அந்த எம்எல்ஏக்கள்லாம் இங்கே வந்து சீட்டு கொடுத்தாங்களா? இன்னைக்கும் ஒரு எம்பி தேமுதிக இருந்து வந்தவர் திமுக எம்பியாக இருக்கிறார். ஸோ எந்த கட்சிக்கும் இதுல உரிமை இல்லை. பட் அதிமுக நம்மள ஆதரவு இப்படி செஞ்சிட்டாருன்னு யோசிச்ச பிறகு இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த 4 பேர் ஏற்கனவே கொறடா உத்தரவை மீறிய நிலை பெண்டிங் இருக்கிறப்போ மாறியதால் தேர்தலில் நிக்க முடியாதுன்னு பண்ணலாம். அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் போயிடுச்சு. போன எலெக்ஷன்ல செஞ்ச செலவு பிளஸ் வருங்காலத்துக்கும் சேர்த்து போயிடுச்சு. எலெக்ஷன்ல 90% உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்ற உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி மரகதம் சந்திரவேலுக்கும் இசை சுப்பையாக்கும் சொல்லியிருக்கு. மற்ற 2 பேருக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டாலும் ராஜினாமா செஞ்சாலும் வருகிற இடைத்தேர்தலில் போட்டி இடலாமே, அதுல தடை இல்லையா சார்? தகுதி நீக்கம் என்ற விஷயம் வந்ததுன்னா 6 வருஷம் நிக்க முடியாது, இடைத்தேர்தலில் போட்டியிட முடியாது. பட் அது கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி இழுக்கிறதுக்கு முடியுமாங்கிறது அது அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வேண்டாம்னு ஒதுங்குற அளவுக்கு தான் இசைக்கு துப்பையை தவிர மற்ற 3 பேரும் ரொம்ப செல்வாக்குள்ளே நபர்கள் கிடையாது. இப்ப தகுதி நீக்கத்துக்கான அடுத்த கட்ட முயற்சி எடப்பாடி கே பழனிசாமி எடுக்கல இல்ல சார், இன்னைக்கு காலையில பேப்பர்ல இருக்கு அந்த 4 பேர் தகுதி நீக்கத்தை உறுதியாக ஃபாலோ பண்ணும். அதுக்கு அந்த ஒன்றை, அதாவது நேற்று வரை முடிவு எடுக்கல சபாநாயகர் 8ஆம் தேதி. ஓகே, இல்ல இன்று வரை அந்த 2 பேருடைய யார் கொறடா யார் தலைவர்னு எடுக்காம மதிமுக பிரிஞ்ச பொழுதோ அல்லது தேமுதிக பிரிஞ்சப்பெல்லாம் சபாநாயகர் மதிமுக 1 மதிமுக 2ங்கிற மாதிரி தான் பிரிஞ்சு போட்டாங்க. அதே மாதிரி இல்ல இன்னும் சொல்றேன் திமுக 2ன்னு போட்டு வச்சாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எழும்பூர்ல இவர் இந்த துறைமுகத்துல இருந்து கருணாநிதி ரிசைன் பண்ணிட்டு மதிமுக ஜெயிச்சுட்டு வைகோவோடு வந்தப்ப அந்த பிரச்சனை இங்க அடிபட்டு அங்கதான் வரேன். அதிமுக 1 அதிமுக விஜயபாஸ்கர் கொடுத்த மனுவை திருப்பி வாங்குறாரு. அங்கதான் சார் அதெல்லாம் என்ன பேச்சுவார்த்தைன்னா நேற்றைக்கோ இன்னைக்கோ மிக விரைவாக அதிமுக 1 2ன்னு போட்டுட்டு இரட்டையிலேயே முடக்கும் வேலை நடந்து விடுமோ, அப்படி ஒண்ணு வந்துருச்சுன்னா சபாநாயகருக்கு அல்டிமேட் பவர். கோர்ட்டுக்கு போய் நீங்க 2-3 வருஷம் ஃபைட் பண்ணணும். பட் அந்த நிலைக்கு வராம இவங்கள அதிமுக 1 இவங்க அதிமுக 2 ரெண்டையுமே ரெகனைஸ் பண்றேன்னு சொல்லிட்டா இரட்டையிலே முடக்க முடியும். அதனாலதான் 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. நேரடியாக சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுப்பதில் சிக்கல் 2 பேருக்கு இருந்திருக்கு. அவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான காம்ப்ரமைசிங் அழைப்பு வந்தால் அடுத்த 2 நாள்ல அதுவும் சமாதானம் ஆயிடும். இல்லைன்னா அவங்க ராஜினாமா பண்ணும். அவர் அதுலயும் இது சி வி சண்முகம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுபவர். இன்னைக்கு நமது பத்திரிகையில் நேற்று வரை நிறுவனர் இவர்னு போட்டது எஸ்பி வேலுமணி. இன்றையிலிருந்து 2 பேர் இபிஎஸ் அண்ட் வேலுமணின்னு மாறிடுச்சு. அவர் போர்வாள்னே ஒன்று ஆரம்பிச்சிட்டாரே சார். இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வேணா தரேன். நமது அம்மால இன்னைக்கு பேர்ல இனிமே அதற்கான தேவை என்ன? அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழ் போர்வாள் அப்படின்றது இல்ல, இனிமே பழையபடி மாறிடும் அதெல்லாம். சோ அதனால இப்ப தாவேகா வேறு பிளான் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது. அதிமுக பிரிஞ்ச பிறகு அதிமுக என்ற கட்சியையே முடக்கிவிட்டு புதிய அம்மா அதை டேக் ஓவர் பண்ற வேலையில இறங்கும். அம்மா சின்னம்மா இப்ப புதிய அம்மா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அவங்களும் நேத்திக்கு வந்து சேர்ந்திருக்காங்க, அது வேற விஷயம். சோ அதனால இரட்டை இலையை காப்பாற்றி அடுத்த டைரக்ஷனை நோக்கி போகணும். டெல்லியும் பெரிய ஆதரவு தரல. இந்த நிலைமையில இந்த மேண்டேட் என்பது முழுக்க விஜய்க்கு வந்திருக்கு. அவர் ஆளை விடுங்க, 3 இருந்து 6 மாசம் கழிச்சு தவறுகள் செஞ்சதுக்கு முன்னாடி நீங்களா அடிச்சுக்கிட்டு பண்ணா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க மெஜாரிட்டியை பார்த்துட்டாங்க, லீகலா ஃபைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த 4 பேர் மீது இன்னைக்கு எக்ஸ்பிரஸ்லயோ இதுலயோ 4 பேர் மீது கண்டிப்பாக தகுதி நீக்க நடவடிக்கையை தொடர்வார்கள்னு பேட்டி. யாரெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு தகுதி நீக்கம் நடந்தா அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாது. அவங்களுக்கு வேணுங்கிறது கிடைச்சிருச்சு. பட் அவங்க அதுக்கும் தயாரா தான் போயிருக்காங்க. அதுக்கு 6 வருஷம் நிக்கலனாலும் பரவாயில்ல போயிருக்காங்க. சரியா? அதுதான் நிலைமை. சோ இப்பொழுதுக்கு அடுத்தது நேத்து ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதிமுகவும் திமுகவும் இணைந்து இந்த 4 தொகுதிகளில் இல்ல நான் இணைந்து பொது வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும்னு அன்புமணி தாவேகா வெர்சஸ் அப்படின்ற மாதிரி. ஆமா, தாவேகா வெர்சஸ் பொது வேட்பாளர் என்று போனோம். கூட்டணி இல்லாவிட்டால் கூட 5 இடம் சீட்டு வரப்போகுது, இன்க்ளூடிங் திருச்சி
கட்சிகளுக்கு 3 அதிமுகவும் 2 திமுகங்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும்னு ஒரு பேச்சுவார்த்தை. அதாவது கூட்டணி இல்லை, ஆனால் பொது வேட்பாளர் ஓட்டு பிரிக்காம இருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. எடப்பாடி கே பழனிசாமியுடைய பிடிவாதம் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகுது. அதாவது கட்சியில தவறு செஞ்சுட்டாங்க, வெளியில போயிட்டாங்க, தவறுதான். பட் திரும்ப வரும்போது கட்சி இருக்கக்கூடிய நிலைமை அடுத்து வெற்றிக்கு போகணும் அப்படின்னா அவங்க வேணும்ன்றனால மன்னிச்சு ஏத்துக்க வேண்டியதானே. மன்னிப்பு கடிதம் கேட்கிறாரு, இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் கொடுக்குறாரு, உயர்மட்ட குழு அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், தன்னுடைய அதிகாரம் குறைந்து விடுமான்ற விஷயத்துல எல்லாம் வர்றாரு. ஒரு எம்ஜிஆர் போலவோ அல்லது ஜெயலலிதா போலவோ முடிவுகளை எடுக்க மாட்டேங்கிறார். ஆனால் இவர் எம்ஜிஆரும் அல்ல ஜெயலலிதாவும் அல்ல அப்படின்ற கூற்றுக்கு இல்ல, அது நீங்க சொல்றது 100% அவர் ஒரு சரியான முடிவு எடுத்து டிடிவி அன்னைக்கு சேர்த்திருந்தால், லீலா கெம்ஸ்கில அமித்ஷா சொன்னப்ப 15 சீட்டு கொடுத்திருந்தால் லீலா ஹோட்டல்ல 2021 தேர்தலுக்கு கூட்டணி கடைசி நாளில் 3 நாள் என்னமோ இருக்கு நாமினேஷன், அப்போ 15 சீட்டு கொடுத்தா அமமுக வருது. அமமுக வந்தால் 120 சீட்டு குறைந்தபட்சம் எடுப்போம்னு உள்துறை உளவுத்துறை மத்திய உளவுத்துறை சொன்னதுன்னு சொன்னப்பையும் இல்ல மாநில உளவுத்துறை அது இல்லாமே ஜெயிக்கலான்னு சொன்னாட்டு 29 சீட்ல 5000 ஓட்டு கீழே தோத்தாங்க. அந்த லீடு அதுவும் வந்திருக்காதுன்றீங்க. 2 பேரும் 100 வச்சுங்க, 135 திமுக சான்ஸ் இருக்கு. சோ அந்த அப்ப எடுக்கல. இப்ப ஓபிஎஸ் போக விட்டான், ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் யாரெல்லாம் போனாங்களோ வைத்திலிங்கம் எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க சார். இன்னொன்னு, போன முறை கேபி முனுசாமிக்கு சீட்டு கொடுத்தாங்க, எம்பி சீட்டு. அவர் ராஜினாமா பண்ண அந்த சீட்டு திமுக போச்சு. இந்த முறை சி வி சண்முகம் சீட்டு தாவேக்காக போகுது. அது யாருக்குன்னு தெரியல. முதல்ல சின்ன தாரகைக்கு இளம் தாரகைக்கு போகும்னாங்க, இப்ப ஜோசியருக்குன்னாங்க. இல்ல ஜோசியர் இவர் பக்கத்திலேயே இருந்து அன்றாடம் என்ன ட்ரெஸ் போடுறதுல இருந்து கருப்பு போட்டு வைக்கணுமாங்கலாம் சொல்றதுக்கு அருகில இருக்கணுங்கிறதுனால அவரை அனுப்பவில்லை. பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்காவில் இணைந்து அந்த சீட் அவருக்கு போகலாங்கிறாங்க. சோ இது மாதிரி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. விஜயபாஸ்கர் தாவேக்காவில் இணைய போகிறார் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. சி வி சண்முகம் இது வரைக்கும் கோவத்திலே தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லப்படுது. 2 பேரும் அதிமுக திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, தாவேக்கால இணைஞ்சா இனிமேல் மந்திரி பதவியும் கிடையாது. இந்த 4 பேர் மேல நடவடிக்கை தொடர்ந்தால் இந்த 6 பேர்ல இவங்களும் சேருவாங்க, எலெக்ஷன்லயும் நிக்க முடியாம போகும். சி வி சண்முகம், அதாவது இன்னைக்கு அதிமுக பெருமளவில் கொங்கு மற்றும் வட தமிழகத்துல தான் ஜெயிச்சிருக்கு. சென்னையில திருத்தணி ஒன்றும் இதுவும் தான் ஜெயிச்சிருக்கு, தவிர மீதி எங்கேயுமே பெரிய வெற்றி இல்லை. என்டையர் தென்ல 3, டெல்டால ஒரு 7 ஒன்றும் ஜெயிச்சிருக்கு. ஸோ இதுக்கு மெயின் காரணம் வன்னியர் பிளஸ் கொங்கு வேளாளர் சமூகம். ஸோ வன்னியரில் மிக முக்கியமான முகம் சி வி சண்முகம். அதுலயும் பாமகவை ஒன்றிணைத்து வச்சதுல போன முறை கடைசியில் அந்த கடைசி நிமிஷத்துல அந்த 10.5 கொண்டு வந்தது. போன முறை அது கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகல வட தமிழகத்துல. பட் இந்த பக்கம் ஜெயிச்சாங்க. இந்த முறை வட தமிழகத்துல அதிகமா ஜெயிச்சாங்க, கொங்குல அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ சி வி சண்முகம் தேவை, நிச்சயமாக இபிஎஸும் புரிஞ்சு கொள்வார். ஸோ சி வி சண்முகத்திற்கு ஒரு ஐசிங் மாதிரி ஏதாவது தம்பி சி வி சண்முகம் பொறுப்புகளை உணர்ந்து வர வேண்டும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கை எடப்பாடி தரப்பில் வந்தால், ஏதாவது ஒரு அறிக்கை வந்தால் அடுத்த 2 நாட்களில் அவரும் சேர்ந்துருவார்னா வருது. இது விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தாவேக்காவிற்கு போனால் பெரிய அங்க எந்த இதுவும் கிடைக்காதுங்கிறப்ப அவருமே இது இவரோட சேர்ந்து வந்துருவார்னா சொல்லப்படுகிறது. சார், இப்போ அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏதோ 1 நாள் 2 நாள் அப்படின்றதுல கிட்டத்தட்ட 10-15 நாட்களா போயிட்டு இருக்கு. நிச்சயமா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நடக்கிற விஷயங்கள் மேலதிக விவரத்தோட அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய கூட்டணியுடைய தலைமை கட்சி இந்த அளவுக்கு நடக்குது. மேலும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட நிறைய முறை அவர் நேர்லயே பேசியிருக்காரு, கூட்டணிக்காகவும் நிறைய பேசியிருக்காரு. இப்போ இந்த விஷயங்கள் வரும்போது இடையிலேயே எடப்பாடி கே பழனிசாமி அமித்ஷாவிடம் பேசினார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகளும் வந்துச்சு. இப்போ பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப நடைபெறக்கூடிய விஷயங்கள்ல அவங்க எதுலையும் தலையீடு இல்லைன்னு எடுத்துக்கலாமா, அல்லது எடப்பாடி கே பழனிசாமிகளுக்கு உதவியும் எதுவும் செய்யல அப்படின்றத எடுத்துக்கலாமா? இல்ல, ரெண்டும் இல்லை. இப்போதைக்கு இந்த முடிவு, இந்த மக்கள் முடிவு தாவேக்காவிற்கு ஆதரவானது, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. பட் அதிமுகல தாவேக்காவை நிலைநிற்க வைத்தால், அதாவது அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாத பொழுது வேலுமணி குரூப் ட்ரை பண்ண பொழுது அமித்ஷா ஆதரவை நோக்கி ட்ரை பண்ணாங்க. தங்கமணி மூலமாக சில முயற்சிகள் நடந்தது. எஸ்ஸும் வரல, நோவும் வரல. சரி, காப்பாத்துறதுக்கு 3இல் 2 பங்கு இருந்தா போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆதரவு இருப்பதாக இவர்களாக எடுத்துட்டு போனாங்க. பட் இபிஎஸ் கொஞ்சம் தன்னுடைய உள்ள வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துட்டார். ஸோ கடைசியில் 25க்கு வந்துருந்தது. அதுல இருந்து 5 பேர் திருப்பி போய் சேர்ந்தாங்க. அடுத்த நாள் இன்னும் ஒரு 5 பேர்னு போய் கடைசியில் 11-13க்கு கீழே போயிடுச்சுன்னு தான் இப்போ ரெகன்சிலேஷன் வந்துருச்சு. ஸோ அமித்ஷாவிடம் கோரிய பொழுது நீங்க ரெட்டையிலு என்ற ஒரே பலம்தான் அதிமுகவிற்கு இருக்கிறது, அதையும் உடையக்கூடும் என்ற சூழ்நிலையெல்லாம் வர நிலைமையில மீண்டும் ஒன்று சேருங்கள், தற்போது இது பண்ணுங்க. இவங்க செய்கிற பல்வேறு தவறுகள், டாஸ்மாக பத்தி அமைச்சர் கொடுத்திருக்கிற அறிக்கையாக இருக்கட்டும், திராட்சை ரசம் டாஸ்மாகில் விற்கவில்லை என்றால்
போலி திராட்சை ரசம் ஓடும், கஞ்சா ஓடும்னு கலைஞர் சொன்னதெல்லாம் சொல்ற அளவுக்கெல்லாம் வந்துடுச்சு. ஸோ மக்கள் ஏன் போட்டோங்கிற நிலை 6 மாசத்துக்குள்ள வருவாங்க. நீங்க பழையபடி ஒன்று சேருங்கள். நவம்பர் மாசம் நமக்கு கார்பரேஷன் எலெக்ஷன் வர்றப்ப நீங்க ஒழுங்கா இரட்டை இலையோட இருந்தா கூட்டணி இருக்குங்கிற மாதிரி கீழ் லெவல்ல இருந்து அமித்ஷா ஆபீஸ்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்த பிறகுதான் சேர்ந்தார்கள்னு வருது. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மேண்டேட் விஜய்க்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதிமுக ஒன்றாக இருந்தால் உங்கள் பின்னால் நாம இருப்போம். அடுத்து வருகிற கார்பரேஷன் இந்த எலெக்ஷன் இடைத்தேர்தலில் இது பண்ணுப்போம். 29 அன்னைக்கு பார்ப்போம். அதிமுக பாஜக பிணக்கு கூட்டணி விலகல் அப்படிங்கறதெல்லாம் இப்ப இல்ல. இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச். நீங்க ரெட்டையிலையோட உங்களை காப்பாத்திக்கிட்டு ஒழுங்கா இருங்க. கார்பரேஷன் எலெக்ஷன்ல தொடரும்ங்கிறதா இன்றைய நிலைமை. இப்ப இதை வச்சு இபிஎஸ் வந்து எவ்வளவு பலம் குறைந்த தலைவரா இருக்காருன்ற அண்டர் எஸ்டிமேட்லாம் எதுவும் எஸ்டிமேஷனுக்குலாம் வரலையா அமித்ஷா அவர்கள்? இல்ல சார், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்திலேயே சென்னை பகுதியில் மிகப்பெரிய அடி வந்திருக்கு. தென் தமிழகத்திலையும் குறைஞ்சிருக்கு. பட் மதுரையில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலங்கிறதெல்லாம் வந்திருக்கு. பட் கொங்குவையும், அதாவது நீங்க கர்நாடகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது குமாரசாமி வந்து மதுரை மைசூர் பெல்ட்ல மாத்திரம்தான் இருப்பார். இவங்க 180 சீட்ல 130 தான் போட்டு போடுவாங்க. அது மாதிரி கொங்குலையும் இதுலையும் நார்த் தமிழ்நாட்டிலையும் இவங்க பலமாக இருப்பார்கள். கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா கூட்டணி பிரச்சனையே அதானே சார். எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் அவர்களும் அவங்க சார்ந்த மாவட்டங்கள்ல அவர்களை தாண்டி வேற யாருமே ஜெயிக்கலன்றதான ஒரு பேசு பொருளாக இல்ல. பட் சிவி சண்முகத்தோட இதுல வந்து வட தமிழகத்திலேயே ஒரு 12 சீட் என்னமோ ஜெயிச்சிருக்காங்கல்ல, அது வந்து இருக்குல்ல. அந்த விழுப்புரம் மாவட்டம் மாத்திரம் தான் போயிருக்கு. சோ அதான் சொல்றேன். அதனால நீங்க பிரச்சனை என்னன்னா, இனிமேல் அதிமுக தலைமையில் கூட்டணி, அதிமுக தலைமையில் அது போய் என்டிஏ கீழே கிட்டத்தட்ட ஃபட்னவிஸ் மாதிரியாக இது பீகார் மாதிரியாக இனிமே மாறி அட்லீஸ்ட் ஈக்குவல் சீட்ஸ் 2/3 1/3 எம்பி சீட் அந்த மாதிரி எல்லாம் மாறி. ஏன்னா அடுத்தது 29 தான் வரப்போகுது. ஸோ விஜய் அவர்கள் ஒரு தூய ஆட்சியை கொடுக்கணும், தான் ஒரு தூய சக்தி மாற்றம்னு சொல்றாரு. எந்த இடத்துலயுமே சில நடவடிக்கைகள் மூலியமா அவர் அப்படித்தானோ அப்படின்ற மாதிரி வருது. ஆனா இந்த குதிரை பேரம், சோஃபா செட்டு, ஸ்வீட் பாக்ஸ், இதற்கான அடிப்படை எங்கிருந்து நடக்குது? யார் காரணம்? அதிமுகல இந்த மாதிரியான பிரிவுக்கு காரணம் யார்? சூத்திரதாரி யார்? செங்கோட்டையனா, ஆதவ அர்ஜுனாவா, இல்ல அதிமுகவிலே கருப்பாடுகள் இருக்கா? இல்ல, இதனுடைய ஆரம்பம் உங்களுக்கு வந்து நீங்க தாவேகாவுடைய முதல் போட்ட முதலாளி அந்த வில்வித்தைக்காரர் தான். ஸோ அவர் ஆட்சியை எப்படி தக்க வைக்கிறது, 108 வச்சு என்ன பண்றதுன்னு ஆரம்பிச்சது. அவர் போய் இபிஎஸ் சந்திச்சு அவர் கொடுக்காம அதன் பிறகு செங்கோட்டையன் பழக செங்கோட்டையன் ஆரம்பிச்சு அதன் பிறகு செங்கோட்டையனும் இதுல ஈக்குவலா தான் போயிட்டு இருக்காங்க. சார், பிளானை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட சொல்லிட்டாங்களா? இப்படி எல்லாம் போக போறோம், இதெல்லாம் பண்ண போறோம், அதிமுக இருந்து பிக் பண்ண போறோம்ன்றலாம் சொல்லி அப்ரூவல் வாங்கினாங்களா? இல்ல நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்ற ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாச்சா? இந்த நடக்கிற விஷயங்களுக்கு முதலமைச்சர் விஜய் ஆதரவு தெரிவிக்கிறாரா? முதலமைச்சர் சிவி சண்முகம் அலுவலகத்துக்கு போனாரா இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் என்ன அங்க சோஃபா செட் போனதை விட்டுருங்க, விஜய் போனாரா இல்லையா? ஆமா. விஜய் சாதாரணமாக 5 நிமிஷம் சார் பேசணும். அதுல எப்படி அது எல்லாரும் முன்னாடியும் எப்படி அந்த மாதிரி பேசிருக்க முடியும்? நான் உங்கள் பின்னால் இருக்கிறேன், இவர்கள் முயற்சி என்ன அப்படின்னு ஓப்பனா எல்லாருக்கும், நான் உங்களுக்கு எனக்கு இல்ல எல்லாருக்குமே காட்டிட்டாரா இல்லையா? மினிஸ்டர் ஆதவ் பாத்துங்க, அவர் தான் பாத்துக்கிறாரு, அவ்வளவுதான். இல்ல அவர் தனியா பேசல, நான் பின்னாடி இருக்கேன்னு இபிஎஸ் சந்திக்காம இவர்களை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் டைம் இருக்கிறது அவருடைய புரியுது. சோ அதனால அவருடைய ஆதரவெல்லாம் முழுமையாக இருந்தது. அதன் பிறகு ஆதவ் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு வேண்டாம் என்று டிசைட் பண்ணி லீகல் ஒப்பீனியன் வாங்கி அதிமுகவை தள்ளி விட்டாருங்கிறதா நிறம். இப்ப தூய சக்தி மாற்றம் சொல்றாருல்ல சார், அந்த இடத்துல இப்ப செய்யற செயல் சரியில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வருது இல்லையா? அப்போ அவர் மேல இருக்கிற இமேஜ் டேமேஜ் ஆகுன்றது அவர் நினைக்கலையா? இல்ல 108 118 ஆகுன்றது மட்டும்தான் கோல், அதுக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ற முடிவு அவர் எடுத்துட்டாரா? சார், மக்கள் மேண்டேட்டை காப்பாற்றணும்னு ஒரு வார்த்தையை சொன்னால் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ மக்களுடைய மேண்டேட்டை காப்பாற்றணும். நமக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் கொஞ்சம் ஷார்ட் வந்துருச்சு. எனவே இதை மேனேஜ் பண்ணணும். கண்டிப்பாக சில கொள்கை முடிவுகளை எடுக்கணும். 80-84 காலகட்டத்தில் எம்ஜிஆர் தான் கல்வி தனியார் மயமாக்கப்பட்டது, மது விற்பனை ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இந்த மாதிரி முடிவுகள் கம்யூனிஸ்ட் வச்சு எடுக்க முடியாது. ஸோ அதனால் நமக்கு மெஜாரிட்டி வேணுங்கிற டெசிஷனை எடுத்துட்டு தாவேகா விஜயுடைய முழு ஒத்துழைப்போடு தான் நடக்குது. அதனால இதுல விஜய்க்கு பங்கு இல்லைங்கிறதெல்லாம் சும்மா விஷயம். சார், அதிமுக விழிச்சுக்கிட்டு பெருமளவில் மீண்டும் அந்த 4 இப்போதைக்கு 4 பேர், இன்னும் 3 வரும் நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தடுத்துட்டாங்களாங்கிறது நாளைக்கு நாளான்னைக்கு தெரியலாம். பட் 47 அட்லீஸ்ட் 43 நிறுத்திக்கிட்டால் ஓரளவு வாய்ப்புண்டு. வேகமாக மாற்றம் இல்லை ஏமாற்றம்னு மக்கள் தெரிந்தினால் அவங்க அட்லீஸ்ட் 2-3 பகுதியில் அவங்க திருப்பி பழைய கெயின் பண்ணலாம்.
மிக நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. எங்களை மீண்டும் சந்திப்பு இணைந்தர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.